ஓகேங்க. இப்ப நம்ம கான்செப்ட் என்னன்னாங்க, ஏஐ வந்து அவுடேட்டட் அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னா, இப்ப இத்தன நாள் வந்து நம்ம ஒரு இன்புட்ஸ் குடுப்போம். நம்ம மிஷினுக்கு லேர்ன் பண்ண ஹெல்ப் பண்ணுவோம். நம்ம ஒரு பிக்சரையோ, ஒரு வீடியோவோ, ஃபோட்டோஸோ அனுப்பி அத வச்சு அத லேர்ன் பண்ண வச்சு நம்ம ஒர்க் பண்றோம். இப்ப அடுத்த லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஜிஐங்க. அது மனித மூளை மாரியே வேலை செய்ய போகுது. அதுல குவாண்டம் பிளஸ் ஏஐய கொண்டு வரப்போறாங்க. செம்ம ஃபாஸ்ட்டா இருக்க போகுது. ஸோ அதனால நம்மள ஏஐ வந்து அவுட்டேட்டட் அப்படின்னு அதாவதுன்னா என்னங்க, இப்போ ஏஐயோட நெக்ஸ்ட் லெவல் ஏஜிஐ அப்படிங்கிறது மனித மூளை போலே வந்து யோசிக்கிறதுனால, இனிமே வந்து மனிதர்கள் வந்து நமக்கு இன்புட் குடுத்து மிஷின் ஒர்க் பண்ற மாரி இருக்கக்கூடாது. இருக்க போறதில்ல. ஸோ அந்த வேலைக்குமே இனிமே ஆபத்து. ஸோ இத்தன நாள் ஏஐ என்ஜினியர் என்ன பண்ணுவாங்க, ஒரு மிஷினுக்கு இன்புட்ஸ் குடுத்து, அது திங்க் பண்ண வச்சு, அது பேஸ்ல வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் குடுக்குற மாரி, டிசிஷன் மேக் பண்ற மாரி குடுப்பாங்க. இனிமே அதுவும் தேவையில்ல. வேலைக்கு ஆபத்து.